வணக்கம். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக இனிமேல் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில், மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் சுமார் 4½ மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு காரணமாக என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக சனிபகவான் இருக்கிறார். சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி சகாயஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று மிகவும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இங்கு அவர் வக்ரநிலை பெறுகிறார். இந்த சனிபகவானின் வக்ரமென்பது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் சனி ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களிலிருக்கும்போது அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒன்றான 3ஆம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ரம் பெற்றுள்ளார். இது கூடுதல் சிறப்பு. ஏனெனில் இயற்கையிலேயே சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் வக்ரம் அடைந்தால் அசுபபலன்களை கொடுக்கும். இயற்கையிலேயே பாவகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் அடைந்தால் நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும். இப்படி பார்க்கின்றபோது சனி இயற்கையிலேயே பாவகிரகமென்பதால் அவர் இந்த வக்ரகாலகட்டத்தில் நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறாக அவரால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதிவேகமாகவும் அதிவிரைவாகவும் வம்சவம்சமாக அழியாதவையாகவும் அதிக அளவிலும் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது. எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவிற்கு சனி சமகிரகமாக இருக்கிறார். எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் சனி இருக்கின்றார். இப்படிப்பட்டவர் வக்ரம் பெறுவது உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான பிரம்மாண்டமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்களும் லாபங்களும் உங்களுக்கு திருப்திகரமாகிருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பாராத வகையில் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் குன்று போல் குவியும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாள முயற்சி செய்யும்போது உங்களுடைய முயற்சிகளில் அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் விலகி எந்த ஒரு செயலையும் தீர்க்கமாக முடிவெடுத்து கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகங்களை வக்ரசனி அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள், சிக்கல்களில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு அதிக அளவிலான அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள் காணாமல் போகும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் உருவாகியுள்ளது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளும் தாமாகவே வக்ரசனியால் நடந்தேறும். முயற்சிக்கே வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி பயணித்துக் கொண்டிருப்பதால், அதுவும் வக்ரநிலையிலிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம், வியாபாரம், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. வியாபாரத்துறை, தொழில்துறையில் அசைக்க முடியாத அளவிற்கு யோகங்கள் கிடைத்து லாபங்கள் அதிகரித்து பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் யோகங்களையும் வக்ரசனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பிலிருந்தாலும் கூட சனி 3இல் வக்ரம் பெறுவதால் சனிபகவானால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் கிடைக்கும். சனி பகவானை நடுநிலை தவறாத, நீதி தவறாத, நியாயமானவராக கருதப்படுகிறது. அவர் 3ஆம் இடத்திலிருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தில் அவர் வக்ரம் பெறுவது அதைவிட சிறப்பு. எனவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி எடுத்துக்காட்டுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனிபகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளால் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு 5, 9, 12 போன்ற இடங்களை பார்வையிடுகிறார்.
ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் சனி பார்க்கின் அந்த இடம் பாழாகுமென்று கருதப்படுகிறது. ஆனால் சனி இந்த காலகட்டத்தில் வக்ரநிலையிலிருப்பதால் அவருடைய பார்வைகளும் இயற்கை தன்மைக்கு மாறாக சுபத்தன்மையோடு இருக்கிறது. சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் இதுவரையில் இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பரம்பரை சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி உறவுகள் மேம்படும். மேலும் உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட சிக்கல்கள் மறைந்து மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகூலம் பெருகும். எதிர்பாராத புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை 3இல் சஞ்சரிக்கக்கூடிய வக்ரசனி உறுதி செய்கிறார். சனி பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் 7ஆம் பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். இதன் காரணமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமில்லாமல் தானாகவே கைகூடுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் வக்ரசனியால் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதாக கிடைக்கிறது. வக்ரம் பெற்ற சனி பகவானின் சப்தம பார்வை 9ஆம் இடத்தில் விழுவதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும். இவற்றிற்கெல்லாம் மேலாக நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று சிரமப்பட்டு கொண்டிருக்கும் தனுசுலக்ன தனுசுராசி தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான மிகச்சிறந்த யோகங்களும் உண்டு. சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையான தொழில்ஸ்தான பார்வையால் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே அலைச்சல் குறைந்து லாபங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் வக்ரகதியிலுள்ள சனி உறுதி செய்கிறார். ஆக இந்த சனிவக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து வகையான விஷயங்களிலும் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமைகிறது என்பதில் துளி அளவும் சந்தேகமில்லை. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்களையும் வக்ரசனி அள்ளிக் கொடுக்கிறார். இதுவரையில் சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்காது. மிகவும் வலுவாக வக்ரம் பெற்ற சனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பண செலவுகளை கட்டுப்படுத்தி சுப செலவுகளை அதிகரிக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். சனி பகவான் வக்ரம் பெறுவதால் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சி கூட பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களை ஏற்படுத்தும். எனவே அலுவலக சார்ந்த பணிகளில் நல்லபல சலுகைகளை பெற முடியும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சனி அவருக்கு சிறப்பான இடமான 3இல் இருப்பது மட்டுமில்லாமல் வக்ரநிலையில் இன்னும் கூடுதலான பலத்துடன் இருப்பதால் உத்தியோகம் ரீதியான பணிகளில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோக விஷயங்கள் நடந்தேறும். உத்தியோகம் ரீதியாக பல நன்மை நிறைந்த விஷயங்கள் கிடைத்து மனதிற்கு நிறைவை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய திறமைகளுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் நிறைந்து கிடைக்கும். மேலும் உங்களுடைய புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இடம் மாறுதல்கள் ஏற்படுவதற்கான யோகங்களும் உண்டு. அவற்றின் மூலமாக பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்துறை தொழில்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிரடியான முன்னேற்றங்கள் வக்ரசனியின் காரணமாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. பலவிதமான போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் தானாகவே உங்களை விட்டு விலகும். புதிய முதலீடுகளை அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அவற்றின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் மிகவும் வலுவான முறையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த வக்ரசனியின் காரணமாக அமையும். கலைத்துறை ரீதியான பணிகளிலும் அருமையான வாய்ப்புகளும் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் வலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சனிவக்ர காலகட்டம் கருதப்படுகிறது. கலைத்துறையில் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் திரைப்படத்துறை நடனத்துறை இசைத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உண்டு என்பதில் சந்தேகமில்லை. அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சனியும் வலுவான நிலையில் வக்ரம் பெற்றிருக்கிறார்.
எனவே அரசியலில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உண்டு. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஒருபோதும் குறை இல்லாத வகையில் செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சனியும் வக்ரகதியில் பயணிக்கிறார். எனவே அலைச்சல்கள் குறைந்து விளைச்சல்கள் அதிகரித்து வருமானங்கள் பெருகும். உங்களுடைய விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. லாபங்கள் பன்மடங்கு உயரும். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெயரும் புகழும் நிறைந்து பெற முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகிலுள்ள பெருமாள் சனிபகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்.